இவங்களுக்கு மேஷத்துக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக நல்ல விஷயமா பேசினா லிசன் பண்ணுவாங்க. இதுவும் நல்ல விஷயம்னு நினச்சி தான் அவங்க எடுத்துக்கணும். நல்லது தான் நம்ம சொல்கிறோம். நல்லது சம்டைம்ஸ் உண்மை கசக்கும் அப்படிங்கிறது தான். இது என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் லைட்டாக ஒரு புரிதல், இந்த புரிதலில் நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த 2026 மனசு ஹெவினஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் 2026. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எவ்வளவோ நான் பார்த்துட்டேன், நான் இதையும் பார்க்குறேன் அப்படிங்கிறத விட எத்தனையோ எண்ணெயை வச்சு இவங்கெல்லாம் சமாளிச்சிட்டாங்க, எப்படி இவங்கெல்லாம் என்னை வச்சு சமாளித்தாங்கன்னு சுற்றி இருக்கவங்கள யோசிக்கணும். ஓகே, ஏதோ ஒரு வகையில் சுற்றி இருக்கவங்க உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். சம்டைம்ஸ் இவங்களால இதை மாற்றிக்கவே முடியாமல் இருக்கும். இது நியாயம்தானே அப்படின்னா, இது இங்கே நியாயம் அநியாயம்ங்கிறத விட ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சார்ந்து இருக்கிறான் அப்படின்னா சார்ந்து தான் இருக்கிறான், நானும் இவங்களை சார்ந்து தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சமநிலைக்கு தான் சனி வந்து அவங்கள இப்போ ரெடி பண்ணியிருக்கு. அதனால் 2027 ரெசல்யூஷனே என்ன அப்படின்னா, டோட்டல் அக்செப்டன்ஸ் அண்ட் சரண்டரிங் தான்.